ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இன்னைக்கு கம்ப்ளீட்டா கீவேர்ட் ரிசர்ச் பத்தி தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். சோ உங்க பிசினஸ மக்கள் கூகுள்ல சர்ச் பண்றாங்களா இல்லையா, எதுக்காக சர்ச் பண்றாங்க, சோ இந்த கீவேர்டோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, இதோட பெனிஃபிட்ஸ் என்ன, அதை பத்தி தான் கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்டு வரையும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்டட் வீடியோஸ் மூலம் சேனலை கவர் பண்ணுவோம். சோ நம்ம என்ன மாதிரி டாபிக் எல்லாம் கவர் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இதை நம்ம சேனல் மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். சில ஏஐ டூல்ஸ் பிளஸ் டிஜிட்டல் மார்க்கெட் டூல்ஸும் கவர் பண்ணுவோம். அது உங்க பிசினஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் ஏதாச்சும் இருந்தா எனக்கு டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கீவேர்ட் ரிசர்ச் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க எந்த ஒரு பிசினஸ் பண்ணியிருந்தாலும் சரி, நீங்க வந்து மக்கள் உங்க பிசினஸ் கூகுள்ல சர்ச் பண்றாங்களா இல்லையா சொல்லிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆகணும். சோ இதை பேஸ் பண்ணி தான் நீங்க எஸ்இஓ பண்ணலாமா வேண்டாமா, இல்ல கூகுள் அட்ஸ் பண்ணலாமா வேண்டாமா, இல்ல உங்க உங்க ஆர்கானிக்கா உங்களோட வெப்சைட்டுக்கு டிராபிக் வேணுமா வேண்டாமா, சோ இதை வச்சு நிறைய பிளான் இருக்கு. சோ அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த ஒரு பிசினஸ் பண்ணாலும் சரி, கண்டிப்பா நீங்க இதை கண்டிப்பா செக் பண்ணி ஆகணும். உங்களுக்கான ப்ராப்பர் கீவேர்டை நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆகணும். ஸோ இது வந்து லாங் டர்மாவும் இருக்கலாம், ஷார்ட் டர்மாவும் இருக்கலாம். ஸோ நீங்க ஒரு எஸ்இஓ ஏஜென்சிக்கு கொடுத்து பண்ணலாம். பட் நீங்க எஸ்இஓ ஏஜென்சி கிட்ட போனா கூட அவங்க என்ன கீவேர்டு யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க தான் கெஸ் பண்ணணும். ஸோ கெஸ் பண்ணி அவங்க சொல்லணும். ஸோ அவங்க கிட்ட போயிட்டு நீங்க எஸ்இஓ பண்ணுங்க, ஏதாச்சும் ஒரு கீவேர்டு பண்ணா அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா, ஈஸியான கீவேர்டை ரேங்க் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ அதெல்லாம் எந்த ஒரு பிரயோஜனமே இல்லை. சோ நீங்க வந்து உங்க பிசினஸ்க்கு எஸ்இஓ பண்ண போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் கீவேர்டு நீங்க தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சோ அந்த கீவேர்டோட இம்பார்ட்டன்ஸ் என்ன சொல்லி ஒன் பை ஒன் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து கீவேர்ட் ரிசர்ச். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மக்கள் வந்து சர்ச் இன்ஜின்ல என்ன மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் சர்ச் பண்றாங்கன்னு சொல்லி நீங்க ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அவங்க வந்து ப்ராப்ளத்தை ஏதாச்சும் ஃபைண்ட் அவுட் பண்றாங்களா, ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்றாங்களா, இல்ல ஏதாச்சும் கொஸ்டின் கேட்கறாங்களா, உங்க ப்ராடக்ட் சர்வீஸை பத்தி சர்ச் பண்றாங்களா. சோ அவங்க என்ன மாதிரி கொரிஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் சர்ச் இன்ஜின்ல கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கான ப்ராப்பர் சொல்யூஷன் தான் உங்க வெப்சைட்ல நீங்க ரெடி பண்ணி வைக்கணும். இன்கேஸ் அவங்க ப்ராடக்ட் சர்ச் பண்ணா அவங்க கரெக்டா உங்க ப்ராடக்ட்டுக்கு ஷோ பண்ண வைக்கணும். இல்ல அவங்க ஏதாச்சும் ஒரு சொல்யூஷனுக்காக வந்திருக்காங்கன்னா கரெக்டா அவங்களை வந்து கரெக்டான பேஜுக்கு அவங்க மூவ் பண்ணி வைக்கணும். பிகாஸ் இங்க வந்து ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா, உங்க ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் சர்ச் பண்ணாங்கன்னா டைரக்டா உங்க வெப்சைட்டுக்குள்ள லேண்ட் பண்ண வைக்கலாம். இன்கேஸ் அவங்களுக்கு ஏதாச்சும் லேர்ன் பண்றதுக்கோ இல்ல அவங்களோட சொல்யூஷனுக்காகவோ அவங்க ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்றதுக்கோ சர்ச் பண்றாங்கன்னா அவங்க டைரக்டா உங்களோட பிளாக் செக்ஷன் ஷோ பண்ணலாம். அதனால தான் மேக்ஸிமம் எஸ்இஓ பண்றவங்க எல்லாமே பிளாக் வந்து ரைட் பண்ணுவாங்க. சோ இது வந்து நீங்க கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணணும். சோ மக்கள் வந்து உங்க ப்ராடக்ட் சர்வீஸ் எப்படிலாம் சர்ச் பண்றாங்க, அண்ட் சேம் டைம் என்ன மாதிரி கொரிஸ் யூஸ் பண்ணி சர்ச் பண்றாங்க, கொஸ்டின் கேட்டு சர்ச் பண்றாங்களா, இல்ல வந்து ஏதாவது நான் சொன்ன மாதிரி ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்காக சர்ச் பண்றாங்க, இதெல்லாம் கரெக்டா ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட்டை வந்து உங்க வெப்சைட்ல டெவலப் பண்ணணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் கீவேர்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இருக்கு. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா கீவேர்டு வந்து கீவேர்ட் சர்ச் வால்யூம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க ஆல்ரெடி சூஸ் பண்ண கீவேர்டு மக்கள் வந்து எப்படி சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க, எவ்வளவு சர்ச் பண்றாங்க சர்ச் இன்ஜின்ல, அதோட கவுண்ட் தான் இந்த கீவேர்ட் சர்ச் வால்யூம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க சூஸ் பண்ற கீவேர்டை கரெக்டா சூஸ் பண்ணுங்க. ரெண்டாவது காம்படிட்டிவ்னஸ். அதாவது உங்க கீவேர்டு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹை காம்படிஷன் இருக்கா, லோ காம்படிஷன் இருக்கா, இல்ல மீடியம் காம்படிஷன் இருக்கா, இது நீங்க கண்டிப்பா செக் பண்ணி ஆகணும். இப்ப நீங்க ஹை காம்படிஷன் கீவேர்டு சூஸ் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க இப்போ ஹை காம்படிஷன் கீவேர்டு சூஸ் பண்ணா என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கம்பெனி அதுக்காக ஒர்க் பண்ணி அவங்களோட 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 வெப்சைட்டை ரேங்க் பண்ணி டாப்ல வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அமேசான். அமேசான் நிறைய ப்ராடக்ட் இருக்கு. ஸோ அந்த ப்ராடக்ட் நீங்க எந்த ப்ராடக்ட் சர்ச் பண்ணாலும் அமேசான் டாப்ல வரும். அவங்கள காம்படேட் பண்ணி நீங்க ஃபர்ஸ்ட் பொசிஷன் வர முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா வர முடியாது. பிகாஸ் அதுக்காக அவங்க பல வருஷம் ஒர்க் பண்ணிருப்பாங்க, பல கீவேர்ட் ஸ்டப் இன்சர்ட் பண்ணிருப்பாங்க, அதுக்கேற்ற ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் அவங்க உள்ள வச்சிருப்பாங்க. சோ அதனால வந்து நம்ம எப்பவுமே சூஸ் பண்ணும்போது எந்த மாதிரி கீவேர்ட் சூஸ் பண்ணா லோ லெவல் கீவேர்டை நீங்க ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணி அதை ஈஸியா ரேங்க் பண்ணிடுங்க. இதான் என்னோட செகண்ட் சஜஷனா இருக்கும். சோ நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஹை லெவல் கீவேர்டை ஃபோக்கஸ் பண்றதோட லோ லெவல் கீவேர்டை நீங்க ஃபோக்கஸ் பண்ணி அதை ரேங்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சர்ச் இன்ஜின்ல நீங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்க மீடியம் கீவேர்டை ஃபோக்கஸ் பண்ணுங்க, மீடியம்ல இருந்து நீங்க ஹை ஃபோக்கஸ் பண்ணுங்க. சோ இது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா போனா ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா சர்ச்ல ரேங்க் ஆக முடியும். நெக்ஸ்ட் பிட்டிங் பிளான். சோ இந்த பிட்டிங் பிளானை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கு. என்னன்னா நீங்க கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ண போறீங்க, மக்கள் வந்து உங்க ப்ராடக்ட் சர்வீஸ் கூகுள் சர்ச் பண்றாங்க, நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க. அப்ப நீங்க தாராளமா கூகுள் ஆட்ஸ் போலாம். ஒன்ஸ் நீங்க கூகுள் ஆட்ஸ் போறதுக்கு முன்னாடி அந்த கீவேர்டுக்கான அப்ப சொல்யூஷன் வந்து உங்க வெப்சைட்ல இருக்கணும். ஒன்ஸ் நீங்க அந்த கீவேர்டுக்கான ரிலவன்சி உங்க வெப்சைட்ல இருந்தா மட்டும்தான் நீங்க பிட்டிங் போகும்போது உங்களோட காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகும். இன்கேஸ் கீவேர்டு சூஸ் பண்ணிட்டு உங்களோட வெப்சைட்ல வேற ஒரு கண்டென்ட் தான் பிட்டிங் காஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். அதுவும் டாப்ல வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம்.
ஸோ ஒவ்வொரு கீவேர்டுக்கும் பிட்டிங் காஸ்ட் மாறும். அது நம்ம எங்க செக் பண்ணணும்னா கூகுள் கீவேர்ட் பிளான்ல போய் நம்ம செக் பண்ணணும். உங்களுக்கு அது எங்க இருக்கு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து கீவேர்டு இஸ் இம்பார்ட்டன் ஓரளவு தெரிஞ்சிருக்கும். ஸோ கீவேர்டு பேஸ் பண்ணி தான் உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் கரெக்டா உங்க வெப்சைட்டோட கனெக்ட் ஆகுவாரு. அண்ட் சேம் டைம் என்ன மாதிரி சர்ச் பண்றாங்க, கொஸ்டின் சர்ச் பண்றாங்களா, இல்ல சொல்யூஷனுக்காக சர்ச் பண்றாங்களா, இல்ல வேற ஏதாவது சர்ச் பண்றாங்களா, அந்த சர்ச் கொரிஸ் உங்களுக்கு கரெக்டா தெரிஞ்சிடும். லாஸ்ட் வந்து கன்வர்ஷன். ஸோ இது மாதிரி டைரக்டா சர்ச் பண்ணி உள்ள வரும்போது கன்வர்ஷன் ரேட் ரொம்ப ரொம்ப ஹையா இருக்கும். ஸோ இதுக்காக தான் சொல்றேன், நீங்க கீவேர்ட் ரிசர்ச் உங்க பிசினஸ்க்கு பண்ணியே ஆகணும். இன்கேஸ் அது என்ன மாதிரி இருந்தாலும் சரி, நீங்க வந்து இப்போ இன்கேஸ் உங்களுக்கு வந்து எந்த ஒரு சர்ச்சஸ் என்னோட பிசினஸ் மக்கள் சர்ச் பண்ணலன்னா அவங்க என்ன மாதிரி எல்லாம் சர்ச் பண்றாங்க அதுக்கேற்ற மாதிரி பிளாக்ஸோ அதுக்கேற்ற கண்டென்ட்டோ உங்க வெப்சைட்ல பேச் பண்றது ரொம்ப ரொம்ப பெட்டர். ஸோ இப்போ ஓரளவு புரிஞ்சிருக்கும் கீவேர்ட் ரிசர்ச்னா என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஸோ நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான பார்ட் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கீவேர்ட் ரிசர்ச் நான் எங்க பண்றது, ஃப்ரீயா பண்ண முடியும், கண்டிப்பா உங்களால ஃப்ரீயா பண்ண முடியும். நீங்க வந்து கூகுள்ல போயிட்டு கூகுள் ads.google.com போயிட்டு அதை வந்து டூல்ஸ்ல போயிட்டு கீவேர்ட் பிளானர் சர்ச் பண்ணினா உங்களால எல்லா கீவேர்டும் பயன் பண்ண முடியும். இதை பத்தி கம்ப்ளீட் வீடியோ ஆல்ரெடி என்னோட சேனல்ல போட்டிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். எப்படி உங்களுக்கான கீவேர்டு சர்ச் பண்ணணும், என்ன மாதிரி கீவேர்ட் சர்ச் பண்ணணும் சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ஓரளவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க உங்க பிசினஸ்க்கு கீவேர்டு ரிசர்ச் பண்ணிட்டீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ், பை பாய்.